ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ரிபல். இந்த மாதிரி ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரிபல் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. ஜிவி பிரகாஷ் தான் லீடோட எடுத்து நடிச்சிருக்காரு. ஷார்ட்னோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, 1980ஸ்ல மூணாரை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழ் மக்களோட பசங்களை பார்த்தீங்கன்னா படிக்க வைக்கிறதுக்காக பாலக்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் அந்த பசங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளும் அநீதிகளும் என்ன, அங்கே இருக்கக்கூடிய மலையாளி ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி ட்ராமா என்ன, அங்கே நடக்கக்கூடிய அரசியல் என்ன, பசங்களால சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் படிக்க முடிஞ்சிச்சா, அந்த படிப்புக்காக இவங்க எவ்வளோ அடிதடி பண்ணி போராட்டம் பண்ணுறாங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா அதை என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லி நிறைய வன்மத்தை கக்கி வச்சிருக்காங்க. 1980ஸ்ல நடக்கிற மாதிரியான பீரியாடிக்கல் ட்ராமாவை எஃபெக்டிவாக சொல்லவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது எதுவுமே அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக எமோஷனல் கனெக்டோட இல்லாமல் போயிடுச்சு. ஊருக்குள்ள 1000 விஷயம் போயிட்டு இருந்தாலும் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச பிரச்சனையை எடுத்து தூசி தட்டி பிரச்சனை பண்ண ட்ரை பண்ணுற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் அண்ட் தாட்ஸ் ஐடியாலஜியில் கொண்டு போயிருந்தாங்க. பரிர மூவி ஃபார்மேட் ஸ்டைலில் இருந்தாலும் அந்த மூவியோட இன்னசென்ஸ் அண்ட் நேட்டிவிட்டி ஸ்மார்ட்னஸை இவங்களால 1% கூட ஈக்குவலாக மேட்ச் பண்ண முடியலங்கிறது அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கும்போது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் வேவ் பெர்ஃபார்மன்ஸாக இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸை டீசெண்டாக பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ், மம்தா பைஜூன்னு சொல்லி எல்லாருமே க்யூட்டான பெர்ஃபார்மன்ஸை நீட்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கமர்ஷியல் ஹீரோவாக ஜிவி பிரகாஷ் ஷைனாக இந்த மூவியில் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ட்ராமாவாக இருந்தாலும் பட் அதை சொல்ல வேண்டிய டைம்லைன் ரொம்ப அவுடேட்டடாக இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லாத மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்குது. ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக ஒரு டோனில் கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. ஃபீல் குட் வைபு, காலேஜ் ட்ராமா, பாலிடிக்ஸ்னு சொல்லி ஒரு மாதிரி என்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் பாலிடிக்ஸ்னு போட்டு ரஷ் பண்ணி கிளைமேக்ஸை ஒரு மாதிரி ஆடாக முடிச்சு வச்சுட்டாங்க. கேரக்டரைசேஷன் கான்ஃப்ளிக்ட்னு சொல்லி செகண்ட் ஹாஃப் உல்ட்டாவாக போட்டு சொதப்பின ஒரு டோனில் கொண்டு போய் ஆவரேஜான ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் ட்ராமா மூவி ஃபார்மேட்டுக்கு யூஸ் பண்ணி விட்டுட்டாங்க. கமர்ஷியல்ஸ் ஓவர் டோஸ் ஆனதை தாண்டி பாலிடிக்ஸை வச்சு நம்மளை கழுத்தருக்கும் நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக செம ஸ்ட்ராங்கான மூவி. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபி, சாங்ஸ், விஷுவல் எஃபெக்ட்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக நீட்டாக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. எஃபெக்டிவாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி மேஜரான ஹைலைட் இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜே என்னன்னு கேட்டிங்கன்னா, மைனாரிட்டி விசஸ் மெஜாரிட்டிங்கிற ஒரு கான்செப்ட்ல யாரை வேணாலும் அடக்க நினைச்சு சண்டை போட்டு ஒதுக்குறாங்கிறத தாண்டி, மலையாளம் விசஸ் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத தாண்டி இங்கே வேலை பார்க்க வரக்கூடிய வடக்கன்ஸை நம்ம என்ன பண்ணுறோங்கிறதையும் மனசில் வச்சுட்டு படம் எடுத்திருந்தால் நல்ல ஒரு அவுட்புட் வந்திருக்கும். இல்லைனா இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவன் இங்கே வரும்போது என்ன நடந்துச்சுங்கிறத அவன் ஒரு படம் போட்டு காமிச்சு உங்களை வருத்தப்பட வைப்பாங்க கண்டிப்பாக. இந்த மூவியில் இருக்கக்கூடிய மேஜரான ட்ராபேக்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க சொல்ல வந்த மெசேஜ் இம்பாக்ட்ஃபுல்லாக நீட்டான ஒரு டோனில் சொல்லியிருந்தாலும் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை, ரொம்ப கிளீஷாவாக ஓவர் ட்ராமேட்டிக்காக கொண்டு போயிட்டாங்க. அண்ட் ஹீரோட கேரக்டரைசேஷனில் ரைட்டிங்கில் இவங்க இன்னும் பெட்டராக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் பிளேயோட செகண்ட் ஆஃப் டோட்டலாக அடி வாங்கிடுச்சுங்கிறது அவுட் அண்ட் அவுட் இந்த மூவி பார்க்கும்போது உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். ராகிங் புல்லிங்னால இவ்வளோ பெரிய ஒரு பாலிடிக்ஸ் பஞ்சாயத்து நடந்தும் அமைதிக்காகவே நாங்கள் சண்டை தான் போடுங்கிற மாதிரியான கான்செப்ட் டெம்ப்ளேட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். போர் அடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் இந்த ரிபல். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க்ல டிஸ்பிளே இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.